கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை, புனித அலங்கார உபகார அன்னையின் அரவணைப்பில், பாதுகாப்பில், பரிந்துரையில் வாழ்கின்ற கன்னியாகுமரி அன்பு மக்களே, இந்த பெருவிழாவுக்கென பல்வேறு இடங்களிலிருந்து, மாநிலங்களையும் கடந்து, கடல்களையும் கடந்து வருகை தந்திருக்கின்ற அன்னையின் அன்பு பக்தர்களை, ஊடக வழியாக இணைந்திருக்கின்ற ஊர் சொந்தங்களே மற்றும் பலரே, முதன்மையாக உங்களுக்கும் உங்களை தாய் அன்போடு இனிதை வழி நடத்துகின்ற உங்களுடைய அன்பிற்கினிய பங்கு அருள் பணியாளர்களுக்கும், உடன் உழைக்கின்ற பங்கு பேரவையினருக்கும், அடித்தள அமைப்பாகிய அன்பிய மக்களுக்கும், இன்னும் இங்கும் செயல்படுகின்ற திருத்தூது கழகங்கள், இயக்கங்கள், இன்ன பிற பங்கேற்பு அமைப்புகள், அனைத்து குடும்பங்கள் என யாவருக்கும் உளம் நிறைந்த பெருவிழா நல்வாழ்த்துக்களை உளமகிழ்வோடு நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 125 பீடத்தின் முன்னே அருமையாக பொறிக்கப்பட்டிருக்கிறது மலர்களினால். கடவுள் நமக்கு செய்த அருள் நன்மைகளை நினைந்து பார்ப்பதற்கு அற்புதமான தருணம் இந்த பெருவிழா நாட்கள். இந்த அன்னையை நம்முடைய சொந்த அன்னையாக கொண்டு, அவர் வழியாக நாம் நம்முடைய முன்னோர் பெற்ற நலன்கள், நன்மைகள், அருள் வரங்கள் ஏராளம். நம்முடைய வளர்ச்சியும் உயர்வும் இந்த அன்னையுடைய பாதுகாப்பிலேயே காலகாலமாக, நூற்றாண்டுகளாக அமைந்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த உள நிகழ்ச்சியோடு தான் இந்த பெருவிழா இந்த நாட்களில் நடந்து கொண்டே இருக்கிறதை நான் கவனிக்கின்றேன். ஆண்டவருடைய அபரிவிதமான அருளும், அன்னையின் ஆசியும், அதை கடந்து அவருடைய பரிந்துரையும் இன்று மட்டுமல்லாது இனி வருகின்ற தலைமுறை தோறும் இந்த புனிதமான மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும் என அன்பு மக்களே ஆசிக்கின்றேன். உங்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க கேட்கலையே. நல்லா இருக்கிறேன். நீங்க அனைவரும் எனக்காக வேண்டீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? நன்றி. நல்லா இருக்கிறேன். 2022ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் ஏறத்தாழ 3 வாரங்கள் அளவாக தாய்லாந்தில் உள்ள அந்த பேங்காக் அந்த தலைநகரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அது ஆசிய ஆயர்களுடைய பேரவை கூட்டமாக இருந்தது. அங்கு சென்றதில் ஒருவேளை இளம் ஆயர்களில் ஒருவர் நானாக கூட இருக்க முடியும். ஏறத்தாழ 150க்கு மேற்பட்ட ஆயர்கள் நம்முடைய ஆசிய கண்டத்திலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். அருமையான ஒரு அனுபவம், மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. எதை பற்றி இருந்தது என்றால், இந்த ஆசிய நாடுகளில் நம்முடைய பணிகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை சற்று ஆய்வு செய்வதற்கும், இந்த காலத்திற்கேற்ற பணிகள் என்னவாக இருக்கும் என்று கண்டுணர்வதற்குமான ஒன்றாக அது அமைந்திருந்தது. பல்வேறு பணிகளை செய்கின்றவர்கள் வந்து இந்த ஆயர் குழாமுக்கு தங்கள் பணிகளை பற்றி, அதில் சந்திக்கின்ற சவால்களை பற்றி, எதிர்கொள்கின்ற சிக்கல்களை பற்றி, அதற்காக அவர்கள் எடுத்த தீர்வுக்கான முயற்சிகளை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதன் அடிப்படையிலாக பணித்திட்டங்களை உருவாக்கலாம் என்ற ஆயருடைய எண்ணம் அதுவாக இருந்தது. தமிழ்நாட்டில் நான் சென்றிருந்தேன். அவ்வகையில் ஒரு அருள் சகோதரி தன்னுடைய பணி அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார்.
அந்த பணி திட்டம் எது என்றால் தலிதா கூம் என அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இணையதளத்தில் யாராவது சென்று இதனை தரவிறக்கினால் கண்டிப்பாக உங்களால் அதனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள இயலும். தலிதா கூம், ஆண்டவர் இயேசு சிறுமியை நீ எழுந்திடு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அடிப்படையிலான ஒரு பணி. என்ன பணி செய்கிறார்கள் என்பது கேட்கின்ற பொழுது ஒருபுறம் அதிர்ச்சியாக, இன்னொரு புறம் அதில் அடங்கி இருக்கின்ற சவால்களை எண்ணி ஆச்சரியமாக இருந்தது. அது எதை பற்றியதாக அமைந்திருந்தது என்றால், உலகத்தில் குறிப்பாக ஆசிய நாடுகளில், இல்லை என்றால் ஆப்பிரிக்க நாடுகளில் இளம் பெண்கள், இல்லை என்றால் பெண் குழந்தைகள் கடத்தப்படுகின்ற ஒன்றை நிறுத்துவதற்கான, தடுப்பதற்கான, மீட்பதற்கான பணி. பெண்களை எதற்காக கடத்துவார்கள் நாம் அறியாதது அல்ல. அடிமையாக விற்பதற்கு, பாலியலுக்கு உட்படுத்துவதற்கு, இப்படி பல்வேறு விதமான காரணங்களுக்காக இவர்கள் கடத்தி செல்லப்படுவதை இந்த அருள் சகோதரிகள் குழுமம், உலகளாவிய குழுமம், ஏறத்தாழ 90 நாடுகளுக்கு மேலே பணியாற்றுகின்ற இந்த அருள் சகோதரிகள், 1000 அருள் சகோதரிகள் பணியாற்றுகிற இந்த குழுமம் செய்கின்ற பணிகளை சொல்லுகின்ற பொழுது அதிர்ச்சியாக கூட இருந்தது. அவர்களை மீட்க வேண்டும், பாதுகாப்பான இல்லங்களில் அவர்களை வைக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற அதிர்ச்சியை போக்க ஆற்றுப்படுத்த வேண்டும், உளவியல் உறுதியை தர வேண்டும், சட்ட ரீதியான சில உதவிகளை செய்ய வேண்டும், மறுவாழ்வு தர வேண்டும், என்றால் தங்களுடைய சொந்த இடத்திற்கு அவர்களை சென்று சேர்க்க வேண்டும். கேட்பதற்கு எளிதாக இருக்கும், ஆனால் இந்த பணி மிக கடினமான பணி. ஏனென்றால் ஈடுபடுகின்றவர்கள் கூட சில வேளைகளில் கடத்தி செல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அந்த சிவப்பு விளக்கு பகுதிகளில் இழுத்துச் செல்லப்படுகின்ற பெண்களை காப்பாற்றுகின்ற பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகலாம். இல்லை என்றால் எல்லை பகுதியில் அவர்கள் கடத்தி செல்லுகின்ற பொழுது அவர்கள் குறுக்கீடு செய்ய வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், அதில் கொலையும் செய்யப்படலாம். எனவே இத்தகைய பணிகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற ஆயர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள். நீங்கள் ஓர் அருள் சகோதரி, எப்படி துணிவாக செய்ய முடிகிறது என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தாலும், ஒரு ஆண்டில் உத்தேசமாக எத்தனை பேரை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று கேட்கப்பட்டது. நான் நினைத்தேன் ஒருவேளை 1000 என்று இருக்கலாம் உலகளாவிய விதத்தில். அவர்கள் சொன்னார்கள், இதை போன்று பல பணிகள் செய்யப்படுகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் மட்டுமே ஓராண்டிற்கு உலகளாவிய விதத்தில் லட்சக்கணக்கானோரை நாங்கள் காப்பாற்றியும் மீட்டும் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் இவர்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாக சந்திக்கின்ற பொழுது சொன்னார், நான் இக்காலத்தில் சந்திக்கின்ற, கேள்விப்படுகின்ற மிகவும் மோசமான கொடூரமான ஒரு செயல் என்றால் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று பதைபதைப்போடு சொன்னார். இந்த பணியில் ஈடுபடுகின்ற அருள் சகோதரிகளை, உடன் உழைப்பாளர்களை அவர் வெகுவாக பாராட்டினார். உயிரையும் பெயரையும் துச்சமென மதித்து நினைந்து அவர்கள் செய்கின்ற, ஆற்றுகின்ற இந்த அற்புதமான பணி எத்தனை பேருக்கு வாழ்வளிக்கிறது என்று அவர் புலகாங்கிதம் அடைந்தார். இந்த அருள் சகோதரி நிறைவு செய்கின்ற பொழுது அவர் சொன்ன அந்த இனிமையான வார்த்தை தான் நான் இன்று தொடக்கமாக எடுக்க விரும்பினேன். எனவே தான் இந்த அனுபவத்தை தொடங்கினேன். அவர் சொன்னார், காலத்திற்கு ஏற்ற பணிகள் தான் கடவுளுடைய அழைப்பு என்று சொன்னார். இக்காலத்தில் எத்தகைய பணிகள் தேவைப்படுகிறது அதை ஒருவர் உணர்ந்தால் அதுதான் கடவுளுடைய அழைப்பாக இருக்க முடியும் என்று அருமையாக நிறைவு செய்தார். சிலவை நாம் மரபு சார்ந்த பணிகளை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இக்காலத்திற்கு தேவைப்படுவது, அழுத்தமாக தேவைப்படுவது, உடனடியாக தேவைப்படுவது வேறு சில
பணிகளாக இருக்கலாம். அதுதான் கடவுளுடைய அழைப்பாக காண வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய திரு அவையின் வரலாற்றிலே அன்பு மக்களே, இவ்வாறு வெவ்வேறு பணிகளை நாம் கண்டு உணர்ந்திருக்கிறோம். தொடக்க கால திரு அவை ஏழைகளுக்கான கரிசனையை கொண்டிருந்தால் கைம்பெண்கள் கவனிக்கப்படவில்லை, எனவே அதற்கென திருத்தொண்டர்கள் பணியை உருவாக்குவோம் என்று நினைத்தார்கள் என்றால், சரியாக மக்களுக்கு ஏழைகள் கவனிக்கப்படுவதற்காக அமைப்புகளை உருவாக்கினார்கள் என்றால், பிற்காலத்தில் மருத்துவதற்கென மருத்துவமனைகளை கூட அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த காலத்திற்கு ஏற்ற பணி அழுத்தம் பெறுகிறது. ஏழைகளை விட்டுவிடவில்லை, ஆனால் அக்காலத்தில் இது முதன்மை என கருதுகிறார்கள். குறிப்பாக இறைவனின் புனித ஜான் மருத்துவமனைகளை ஆரம்பிக்க தொடங்குகிறார். புனித கமிலஸ் போர்க்களத்திலும் வீழ்கின்ற அந்த வீரர்கள் படுகின்ற காயங்கள் நடுவிலும் சென்று நாம் பணியாற்ற வேண்டும், இது காலத்தின் அழைப்பு அறிகுறி என்று சொல்கிறார். காலங்கள் கடந்து செல்கின்ற பொழுது மக்கள் அறியாமையில் வாழ்கிறார்கள். எனவே என்ன செய்வது? கல்வி கொடுக்க வேண்டும். அது சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் வேண்டும். அதற்கு பொது பள்ளிகள் வேண்டும் என்று நினைத்தார் ஒருவர். அவர்தான் புனித ஜோசப் கலாசன்ஸ். இந்த கத்தோலிக்க திரு அவையில் கத்தோலிக்க இந்த கல்விக்கான தந்தை என போற்றப்படுகின்ற அருமையான ஒரு புனிதர். அவரை பின்பற்றியோர் பலர் இருந்தார்கள் பிற்காலத்திலே. அது ஜான் போஸ்கோ உட்பட பலரும் இருக்கலாம். இது பல துறவர சபைகள் அத்தகைய பணிகள் செய்கின்றன. பெண்கள் துறவர சபைகள் பெண்களுக்கெனவே தனியாக கல்வியை கற்றுக்கொண்டு கொடுத்ததும் அது நாம் வரலாறு சுட்டி காட்டுகின்ற உண்மை. காலங்கள் கடந்திருக்கும். 12-13ஆம் நூற்றாண்டுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது சிறைப்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு தங்களையே பணயம் வைத்த புனிதர்கள் இருந்தார்கள். புனித ரேமந்து போன்றவர்கள். அப்பொழுதுதான் இந்த உபகார அன்னையை அவர்கள் தங்களுடைய பாதுகாவலாக கொண்டார்கள். அவர்களை மீட்பதற்காக தன்னுடைய கனவிலே தோன்றிய இந்த தாயை அவர்கள் உபகார அன்னை, அவர் லேடி ஆஃப் மர்சி என்று அழைத்தார்கள், ரான்சம் என்று அழைத்தார்கள். எனவே அவர்கள் காசை திரட்டி கைது செய்யப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு கொடுத்தார்கள். இயலாத பொழுது அவர்கள் அடிமைகளாக மாறி அங்கிருந்த சிறை கைதிகளை எல்லாம் விடுவித்தார்கள். இது காலத்தின் அழைப்பு, அது அறிகுறி, கடவுள் விடுத்ததாகவே அவர்கள் கண்டார்கள். காலங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இக்காலத்தில் நாம் காண்கின்ற ஆற்றுப்படுத்தல் பணியாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகள் பணியாக இருக்கலாம், இயற்கையை பேணுகின்ற ஒரு அருள் பணியாக இருக்கலாம், இல்லை என்றால் பெண்களுக்கென தனி, தொழிலாளருக்கு என தனி, குடும்ப நலத்திற்கு என தனி என பல்வேறு பணிகள் அக்கந்த காலகட்டங்களில் அறிகுறிகளாக, அது கடவுளுடைய அழைப்பாக நாம் உணர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நம்முடைய திரு அவையிலே. அது உலகளாவிய திரு அவையில் இருக்கும். ஆசிய திரு அவையில் அது நிகழ்கிறது. இந்திய திரு அவையிலும் இக்காலத்திற்கேற்ற புதிய பணிகளையும் நாம் உருவாக்குகின்றோம். ஏன் தமிழ்நாட்டு திரு அவையிலும் அவ்வாறு செயல்படுத்துகின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்திலும் பல பணிக்குழுக்களை இவ்வாறு உருவாக்கி நாம் நலங்களாக மக்கள் வாழ நாம் உதவி செய்கின்றோம். அது மறை மாவட்டம் என்று சொன்னால் அது பங்கிலும் இருக்கிறது. பங்கில் இருந்தால் அன்பியங்களிலும் இருக்கின்றது. அன்பியங்கள் என்றால் குடும்பம் ஒரு கிறித்தவனிலும் இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் நாம் எடுக்கின்ற அன்னை மரியா எப்படி மானுட நேய பணியில், அந்த மாந்த நேய பணியில் நலமான மாந்த பணிகளை அவர் செய்தார் என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் 16 ஏடுகளில் சிறந்த ஏடுகளில் ஒன்றான இன்றைய உலகில் திரு அவை என்கின்ற அந்த ஏடு பேர் என்ன சொன்னேன்? அப்ப கவனிக்கிறீங்க. இன்றைய உலகில் திரு அவை அதுதான் சிறந்த ஏடுகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதில் எண் 1 தொடங்குகின்ற பொழுது என்ன சொல்கிறது தெரியுமா? தெரியல, அப்படிதானே? எதிர்பார்ப்பும் மகிழ்வும் ஏக்கமும் கவலையும் இந்த மானுட குலத்தில் எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு அதிகமாக இருக்கிறது. இச்சூழலில் திரு அவை என்ன சொல்ல முடியாது? எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பும் மகிழ்வும் ஏக்கமும் கவலையும் இந்த திரு அவைக்கு. ஏனென்றால் மனிதர்கள் கவலைப்படுகின்ற பொழுது திரு அவை கவலை கொள்கிறது. அது இந்த உலகத்திற்காக வாழ்கிறது. இறையாட்சியை உருவாக்க அது உழைக்கிறது. எனவே அப்படி என்றால் இந்த கவலையும் ஏக்கமும்
எதிர்பார்ப்பும் மகிழ்வும் இருக்கின்ற இந்த உலகத்திலே அது முதன்மையாக கடவுள் சுட்டிக்காட்டுகின்ற இக்காலத்தினுடைய அறிகுறிகளை ஆய்ந்தறிய வேண்டும் என்று எண் 4 கேட்கிறது. இக்காலம் எதனை நமக்கு வெளிப்படுத்துகிறது? இக்காலத்தின் அறிகுறிகளாக தோன்றுபவை எவை? கடவுளுடைய அழைப்பு அதில் எப்படி வெளிப்படுகிறது? அதை அறிந்து கொண்டால் நற்செய்தியின் ஒளியில் அதற்கு பொருள் காண வேண்டும் என்று சொல்கிறார். இறை வார்த்தை நான் இன்று காண்கின்ற இந்த எதேச்சையான பிரச்சனைக்கு, வாழ்வியல் சிக்கலுக்கு, மக்கள் நலமாக மாண்போடு சம உரிமையோடு மதிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பில்லாமல் என்ன காரணம் என்று ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்ற கேள்வி எழுப்ப கேட்கிறார். அத்தோடு நின்று விடாது. நாம் செயலில் திட்டங்களோடு பணிகளை செய்யவும் அது கேட்கிறது. எனவே இன்று சமூகத்திலும் திரு அவையிலும் பிரச்சனைகள், நலமான வாழ்வுக்கான வாய்ப்புகள் இல்லாத பொழுது நாம் அதனை கேள்விக்கு உட்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் உளமாற கண்டுணர்ந்து அதற்கேற்ற பணிகளை செய்வதுதான் இன்று கடவுளுடைய அழைப்பு, காலத்தின் தேவை என்று சொல்லி தருகிறது. இதனுடைய பின்னணியில் தான் நான் அன்னை மரியாவை காண விரும்புகின்றேன். இந்த அன்னை எவ்வாறு தான் வளர்ந்த யூத சமூகத்தை கண்டு கேள்விக்குட்படுத்தி அதை ஆய்ந்தறிந்தார் என்பதனையும், அத்தோடு நின்று விடாது தன்னுடைய இதயத்தில் இருத்தி எவ்வாறு அதனை சிந்தித்தார். லூக்கா 2ஆம் அத்தியாயம் 19:51 சொல்வது போல இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் தன்னுடைய இதயத்தில் பதித்தும் வைத்திருந்தார். அவற்றை பற்றி இருத்தி சிந்தித்தும் கொண்டிருந்தார். கடவுள் இந்த நிகழ்ச்சிகளில் என்ன சொல்ல விரும்புகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியது மரியா. அப்படி என்றால் அவர் செயல்பட துணிந்தார். எனவே காண்பது, கூர்ந்து நோக்குவது, அதை கேள்விக்குட்படுத்துவது, இறைவன் சொல்வது என்ன என்பதை கேட்பது, அதன் அடிப்படையிலான செயல்படுவது, இதுதான் இன்று மாந்தநேய பணிகளில் ஈடுபட்டுவதற்கான அழைப்பை மரியா நமக்கு தருவதாக நான் உணர்கிறேன். அன்புமிக்கவர்களே, அதனை எவ்வாறு செய்தார் என்பதை 4 நிலைகளில் நான் சற்று தர விரும்புகிறேன். முதன்மையாக மரியாவை நாம் எங்கு சந்திக்கிறோம்? நற்செய்தியில சில இடங்களில் தான் வருகின்றன. ஆனால் முதல்ல அவரை எங்கு சந்திக்கிறோம்? லூக்கா 1ஆவது அத்தியாயம் 26 முதல் 38 வரையிலான இறை சொற்றொடரில் சந்திக்கிறோம். நாசரேத் என்கிற ஊர்ல நாம் அவரை சந்திக்கிறோம். கபிரியேல் தூதர் அவரை தேடி வருகின்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அங்கிருந்து அவர் இன்னொரு இடத்திற்கு இந்த செய்திக்கு பிறகு அவர் பயணப்படுகிறார். விரைந்து சென்றார். யூதேய மலை நாட்டிற்கு அயன் கரீம் என்கின்ற இடத்திற்கு செல்கிறார். ஏன் போனாரு? நல்லது, இப்ப அழகான பதில் சொல்றீங்க. எலிசபெத்தை சந்திக்க சென்றார். அப்படி என்றால் அவர் முதன்மையாக இந்த விரைந்து சென்றதை லூக்கா அழகாக சொல்லுகிறார். லூக்கா 1:39. அதன் அடிப்படையில் அவர் பின்னர் 1:56 சொல்வார், மரியா எலிசபெத்தோடு 3 மாதம் தங்கி இருந்தார். ஒருவரை சந்திக்க சென்றால் பார்த்தோம், நலம் விசாரித்தோம், கொண்டு சென்றோம், பழங்களோ மற்ற பொருட்களோ கொடுத்தோம், நாம் வீடு திரும்புவோம். மரியா ஏன் 3 மாதங்கள் அங்கே தங்க வேண்டும்? காரணம் இருக்குல்ல. ஏன்? அவர் உறவினர் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். இன்னைக்கு உறவினர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாலும் கூட 4 நாள்ல சொந்தங்கள் எத்தனை நாள் எப்ப போவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, ஆனால் அவர் முதியோர், மூத்தோர், துணைக்கு யாரும் இல்லை. எனவே மூத்தோர் நலன் என்பது அவரை நிறைத்திருந்தது. வயது முதிர்ந்த நிலையில் இருக்கின்ற இவருக்கு இது 6ஆம் மாதம். அப்படி என்றால் அவரோடு தான் தங்கி இருக்க வேண்டும், மூத்தோர் நலன் பேண வேண்டும், அவர் தனிமையில் நான் உடன் இருந்து அவருக்கு உதவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளத்தை நிறைத்திருக்க வேண்டும்.
ஆயின் இக்காலத்தில் நமக்கு மரியா காட்டுகின்ற ஒரு பணியாக எது இருக்க முடியும்? அறிகுறி எதுவாக இருக்க முடியும்? மூத்தோர் பணி. அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். திருத்தந்தை 2021ஆம் ஆண்டு பிரான்சிஸ் அவர்கள் மூத்தோருக்காக, பெற்றோரின் பெற்றோருக்காக, நம்முடைய பாட்டி தாத்தாக்களுக்காக ஒரு நாளையே உருவாக்கினார். இவர்களை மறந்து விட வேண்டாம். இவர்கள் நம்மவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், அனுபவம் கொண்டவர்கள், கற்றுக்கொள்வது ஏராளம் கொண்டிருக்கின்ற களஞ்சியம் அவர்கள் என்று அவர் சொன்னார். இந்த ஆண்டு யூபிலி, அதற்கு கூட ஏழைகள் இன்று யார் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் ஒருவர் மூத்தோர் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லி சென்றார். அப்படியாயின் இக்காலம் காட்டுகின்ற அறிகுறிகளில் ஒன்று, அன்றைய காலத்தில் மரியா கண்டுணர்ந்தது போல இன்னும் மூத்தோர் நலம் பேணுதல். அது நம்முடைய குடும்பங்களில் தொடங்குவது இல்லையா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2021ஆவது கணக்கெடுப்பு புள்ளி விவரம் அப்படி சொல்லிடலாம். ஏறத்தாழ 1,04,00,000 மூத்தோர் 60 வயதிற்கு மேற்பட்டோர் இருந்திருக்கிறார்கள் 21. ஆயின் இன்று எத்தனை பேர் பேணப்படுகின்றார்கள்? அவள் சந்திக்கின்ற சிக்கல்கள் என்ன? தனிமை, அக்கறையின்மை, பாதுகாப்பின்மை, சில வேளைகளில் அவர்கள் மேல் தொடுக்கப்படுகின்ற வன்முறைகள், இல்லை என்றால் கொலை செய்யப்படுகின்ற அவலம், உதாசீனம், தங்குவதற்கு இடம் இல்லாமல் சொந்த குழந்தைகளை அவர்களை விரட்டி அடிப்பது என எத்தனை சிக்கல்களை, வாழ்வியல் துன்பங்களை இந்த மூத்தோர் இன்று எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே மரியா இன்று நமக்கு காட்டுகின்ற முதல் அன்பு பணி எதுவாக இருக்க முடியும் என்றால் இவர்கள்தான். இந்த மூத்தோரை பேணுகின்ற அன்பு பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்வோம். இரண்டாவது, மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற பணி எதுவாக இருக்க முடியும் என்று பார்த்தால், மரியாவை அயன் கரீமில் இருந்து நாம் கானாவில் சந்திக்கலாம். யோவான் 2ஆம் அத்தியாயம் 1 முதல் 11 வரையிலான இறை சொற்றொடர்கள். அந்த கானா என்கின்ற ஊரிலே நிகழ்ந்த அந்த திருமண நிகழ்விலே அவர் ஆண்டவர் இயேசுவோடு சீடர்களும் வர பங்கேற்றார் என்கின்ற அருமையான ஒரு நிகழ்வு. 2 இடங்களில் அல்ல 2 வாக்கியங்களை மட்டும் அங்கு பேசுகிறார். ஒன்று, ஆண்டவர் இயேசுவிடம் அவர் சொல்லுகிறார், ரசம் தீர்ந்து விட்டது. 3வது அந்த இறை சொற்றொடர். அடுத்ததாக அவர் திரும்பி பணியாளரிடம் சொல்லுகிறார், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். 5வது இறை சொற்றொடர். இந்த 2 வாக்கியங்கள் தான் அந்த அன்னை அமைதியாக பேசியிருக்க கூடும். அதையே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து என்ன பணி இன்று கற்றுக்கொள்ள முடியும்? இக்காலத்திற்கு ஏற்ப அங்கு எத்தனை பேரோ வந்து சென்றிருப்பார்கள், ரசமும் முட்டை குடித்திருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் அங்கு தீர்ந்து விட்ட பொழுது அவர்கள் ஏதோ நம்மை போல பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் மரியா குறுக்கீடு செய்கிறார். நலமான நேர்நிலையான ஒரு குறுக்கீட்டை தலையிடுகிறார். பிறருடைய துன்பங்களில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார் என்கின்ற ஒரு பணியை உங்களால் என்னால் இந்த இடத்தில் காண முடியும். நலமான நேர்நிலையான குறுக்கீடு செய்வது என்பது சிறந்த ஒரு பணியாக இக்காலத்தில் இருக்கிறது. காரணம், இன்று நம்முடைய நடுவில் எத்தனை பேர் கண்டும் காணாமல் செல்கிறோம். கண்ணெதிரிலே எது நடந்தாலும் கூட என்ன என்று கேட்காது செல்வதற்குத்தான் இந்த உள்ளம் சொல்கிறது. கேடு கேட்டால் எனக்கு என்ன என்று கண்ணை மூடிக்கொள்கின்றவர்கள் அதிகம், புறமுதுகை காட்டுகின்றவர்கள் ஏராளம் பேர். ஆனால் மரியா அப்படி நினைக்கவில்லை. தன்னுடைய உள்ளத்தில் உணர்ந்து அவள் தன்னையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அற்புதமான அன்பு பணியை அங்கு அவள் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய திரு அவையிலும் இதற்கான பணிகள் அதிகம் தேவைப்படுகின்றன. திருத்தந்தையரும் உரைக்கின்றார்கள். பலருமே இன்று சமூகத்தில் துணிவாக இறங்கி குரல் கொடுக்கிறார்கள். வலிமையற்றவர்களுக்கு, குரல் இழந்தவர்களுக்கு, வாய்ப்பு இழந்தவர்களுக்கு, சாதியினால் புறம் தள்ளப்பட்டவர்களுக்கு, பெண்கள் என்பதனால் 2ஆம் தரமாக தள்ளிவிடப்படுகின்றவர்களுக்கு, குழந்தைகள் என்பதனால் வன்முறைகள் தொடுக்கப்படுகின்றவர்கள் சார்பாக என எத்தனை பேர் இன்று களம் இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். சில வேளைகளில் இந்த ரசத்தை போல இல்லாதிருக்கின்ற சூழல் பல இடங்களில் இருக்கின்றன. ஏன் நம்முடைய பங்கிலும் இருக்கக்கூடும். அது எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்?
அன்றாட உணவு இல்லாது எங்கோ ஒருவர் இந்த பங்கிலும் இன்னும் இருக்க முடியும். பசியோடு படுக்க செல்ல முடியும். இல்லை என்றால் நம்மிலும் சிலர் இன்று ஒருவேளை சீருடையும் பட்டாடையும் அணிந்து வந்திருப்போம். ஆனால் விழாக்கள் வருகின்ற பொழுது நல்ல ஒரு ஆடை அணிவதற்கு கூட இல்லாது நம் நடுவில் இன்னும் சிலர் இருக்கக்கூடும். இல்லை என்றால் இங்கும் தலை சாய்ப்பதற்கு இல்லிடம் இல்லாது ஆட்கள் இருக்கவும் கூடும். அடிப்படையான தேவைகள் இல்லை, ரசம் தீர்ந்து விட்டது என்பதை போல இங்கு பலர் இருக்க முடியும். கல்விக்கான, உயர்கல்விக்கான, வேலைக்கான வாய்ப்பில்லாது இங்கு இருக்க முடியும். அப்படியாகி நாம் இதனை மரியாவை போல் எப்படி நலமாக நீர்நிலையாக குறுக்கீடு செய்கிறோம்? எப்படி ஒரு பங்கு என்பதனால் நாம் இதனை உணர்ந்து நாம் இதில் ஈடுபடுகிறோம்? இதுதான் கேள்வி. ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நான் பங்கு சந்திக்க உங்களிடையே வந்திருந்தேன். அருமையான அனுபவம். கன்னியாகுமரி வருவது என்பது அந்த ஒரு அனுபவம் அலாதியானது, தனித்துவமானது என்னுடைய உள்ளத்தில். உங்களுக்காக சொல்லலை, எதுக்காக? மாதாவுக்காக. சரியா? உங்களையும் பார்த்ததுதான். ஆனால் இங்கு வருகிற பொழுது எனக்கு தந்த தரவுகளின்படி நம்ம பார்ப்போமே, 2710 குடும்பங்கள் அன்றைய நாளில் எனக்கு தந்த கணக்கு. அதில் ஏறத்தாழ 1388 கூலி தொழிலாளர்கள். கண்டிப்பாக இங்கு விசைப்படகு பல இருக்கும், வள்ளங்கள் வைத்திருப்போர் உளர். ஆயினும் 1388 என்பது 40 விழுக்காடு இங்கு உள்ளவர்கள் இன்னும் கூலி தொழிலுக்கு செல்லுகின்ற நிலை என்றால் இருக்கிறார்களே நம் நடுவிலும் ஏழைகள். அதே போன்று இங்கு பெற்றோரை இழந்தவர்கள் 22 பேர் இருக்கிறார்கள் எனக்கு தந்த தரவுப்படி. அப்படி என்றால் மரியாவை போல யார் இவர்களுக்காக பரிந்து பேச முடியும்? ஏதேனும் செய், ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்வது போல. இல்லை என்றால் இங்கு 248 கைம்பெண்கள் இருக்கிறார்கள் என்பது கணக்கெடுப்பு. 248. அப்படி என்றால் அவர்களுக்கான நலத்திட்டம் என்ன என்கிற கேள்வி இயல்பாக நமக்கு எழுகிறது. அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மரியாவை போல நமக்கும் பிறக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் 61 பேர் இருக்கிறார்கள், இயலாதவர்கள். அப்படியாயின் அவர்களுக்கும் நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் அல்லவா? ஆக இப்படியெல்லாம் மரியாவை போல ஈடுபடுகின்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நாளில் காலத்தின் அறிகுறியாக நாம் காண்கிறோம். அவ்வாறு இங்கு வந்திருக்கின்ற பொழுது மிக அருமையான ஒரு திட்டத்தை நம்முடைய பங்கு முன்மொழிகிறது. உயிர்ப்பு முடிந்த அடுத்த நாள் இயன்றவரை நாம் இங்கு திருமணம் செய்ய இயலாது இருக்கிற சில பெண்களுக்கு நாம் உதவி செய்து நாம் திருமணம் செய்து கொடுப்போம் என்று ஒரு திட்டத்தை நம்முடைய பங்கு பேரவை அருமையாக இக்காலத்திற்கேற்ப சிந்தித்திருக்கிறார்கள். பாராட்டுக்கள். சில பங்குகளில் சொல்வார்கள், மறுமணத்திற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம், ஏனென்றால் அவர்களுக்கு இல்லை என்றால் வாய்ப்பு இழந்து விட்டதாகவே இருக்கும். இளம் வயதிலே கைம்பெண்கள் அப்படியாயின் மறுமணத்திற்கான முயற்சியை ஒரு பங்கு எடுக்கிறது. அது காலத்தின் அறிகுறி. மரியாவை போல நேர்நிலையாக ஈடுபடுகின்ற அன்பு பணி என்பதாக நான் காண்கிறேன். இது மரியா கற்றுத்தருகின்ற அருமையான 2வது பாடம். கானாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 3வது பாடம், மரியன்னையை நாம் சற்று எருசலேமுக்கு வெளியே காண்கிறோம். சிலுவையின் அடியில் எல்லாரும் கைவிட்ட ஒரு சூழலில் யோவான் நற்செய்தி 19ஆம் அத்தியாயம் 25வது இறை சொற்றொடர். மற்றும் சிலரோடு மரியா அங்கு நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் தொங்குகிறார் இயேசு, அவருடைய உத்தம மகன். இந்நேரத்தில் இந்த மரியா அவரை போல துடித்திருக்க கூடும், உடன் இருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன பணி செய்தார்? அங்கு அவர் அமைதியாக நின்றார். பேசியது எதுவும் அங்கு தரப்படவில்லை. ஆனால் அவருடைய அமைதியான அந்த உடன் இருப்பு ஆறுதலை தந்தது. அன்பு மகனே, நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற ஆறுதலை அவருடைய இருப்பு, உடன் இருப்பு ஆண்டவர் இயேசுவுக்கு அச்சூழலில் தேவைப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தந்தார். அடுத்ததாக அவர் என்ன செய்திருப்பார்? அமைதியாக இருந்திருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு ஆற்றுப்படுத்தி இருப்பார். இது உன்னுடைய துன்பம் மட்டுமல்ல, மாறாக அது என்னுடைய துயரம். நீ உடல் அளவில் துன்பப்படுகிறாய், நானோ என்னுடைய உள்ளத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே என்று அவர் அந்த அமைதியிலேயே அவரை ஆற்றுப்படுத்தி இருப்பார். உன் கண்ணிலே நீர் வழிந்தால் என்னுடைய நெஞ்சில் உதிரம் கொட்டுகிறது என்று எந்த அன்னை அங்கு உள்ளத்தில் துடிதுடித்து
அவர் அருகே அமைதியாக நின்றிருப்பார். மூன்றாவது, இந்த அன்னை அமைதியில் என்ன செய்திருப்பார்? அவரை ஆற்றல் படுத்தியும் இருப்பார். எத்தகைய ஆற்றல்? தர்மம் தன்னை சூதுக்கவும், ஆனால் ஒரு நாள் தர்மம் வெல்லும் என்பதை மறந்து விடாதே என்ற ஆற்றலை அவர் தந்து கொண்டே இருப்பார். நீ உயிரை கொடுத்து தருகிறாயே, அந்த மீட்பு என்பதற்காக இந்த உயிரை இழந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு உன்மத்தமான ஆற்றலை அந்த அன்னை அருகிருந்து கொடுத்திருப்பார். ஆயின் இன்றைய நாளில் இத்தகைய ஆற்றுப்படுத்துதல் பணி அதிகமாகவே தேவைப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு சிறாரை பள்ளிகளை சந்திக்க செல் வழக்கம் உண்டு. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு 2ஆம் வகுப்பு மாணவி, எனக்கு நினைந்தே பார்க்க முடியவில்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. 2ஆம் வகுப்பு. அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு இந்த பொடிச்சுக்கு என்ன பிரச்சனை? நல்ல காலம் நான் கேட்கல, எங்கள் அப்பா மேலே கோவம்னு சொல்லியிருக்க முடியும், அல்ல அம்மா மேலே எனக்கு கோவம், என்னை படிக்க சொல்கிறாங்க அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பள்ளியிலிருந்து வந்த உடனே பையை தூக்கிட்டு டியூஷனுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, என்னை விளையாட விட மாட்டாங்கிறாங்க. ஞாயிறு வந்தால் மறைக்கல்விக்கும் விட மாட்டாங்கிறாங்க, சிறாரி இயக்கத்துக்கு விட மாட்டாங்கிறாங்க. ஒரு அந்த பிள்ளை அந்த கோவத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான்னு எனக்கு தெரிய மாட்டாங்குது. அப்போ கோவம் யார் மேலே? மறைக்கல்விக்கு அனுப்பாத பெற்றோர் மேலே. தான் சீரியல் பார்க்கல என்கிறதுக்காக டியூஷன் இப்படி அது போயிடணும் அடிச்சு விரட்டுற பெற்றோர் மேலே. அப்படிதானே? இந்த 2 வயது அல்லது 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு ஏன் இந்த அளவுக்கு மன அழுத்தம்? ஒரு கணக்கெடுப்பு நம்முடைய சென்னையில் நடத்தினாங்க. என்ன, மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற மாணாக்கர் ஏனென்றால் அவ்வளவு அழுத்தம். அப்படி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏறத்தாழ 43 விழுக்காடுக்கு மேல் உள்ள பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமான இது இருக்கு. 39 விழுக்காடுக்கு மேல் உள்ளவர்கள் டிப்ரெஷன், மனச்சோர்வு, நோய். தமிழ்நாடு அளவில் என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ 13 விழுக்காடுக்கு மேற்பட்ட மூத்தோர், முதியோர் எதில் இருக்கிறாங்களா? மனநோயிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆக இன்றைய கால சூழலின் அறிகுறி என்ன? மக்களுக்கு ஆறுதல், அடுத்தது ஆற்றுப்படுத்துதல், அடுத்தது நம்பிக்கை தந்து ஆற்றல் படுத்துகின்ற பணி இன்று தேவைப்படுகிறது. இதுதான் காலத்தின் அறிகுறை. மரியா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அருமையாக கற்றுத்தருகின்ற எளிய பாடங்களாக நமக்கு இருக்க முடியும். நம்ம நடுவில் கூட எத்தனை பேர் படுக்கையிலேயே இருப்பாங்க, நோயினால் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள், கடன் தொல்லையில் வீழ்ந்ததனால் யாரிடம் சென்று பேசுவது என்று தெரியாமல் இருப்பார்கள். எத்தனை பேர் மன அழுத்தத்திலும் மனச்சோர்விலும் மன நோயிலும் நம்முடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனைவியாக அவரிடம் எச்சூழலிலும் ஒரு கணவன் கலந்து ஆலோசிக்காத பொழுது, அவரை மதிக்காத பொழுது, உடன் அமர்த்தாத பொழுது, சமநிலையாக பார்க்காத பொழுது, வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம் அவருடைய உள்ளத்தில் அடைத்து மனச்சோர்வையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தி வீட்டுக்குள்ளே இரு என்று சொல்லுகின்ற பொழுது என்ன நிகழும்? தன்னுடைய ஆண் பிள்ளையை எவ்வளவு செல்லமாக எவ்வளவு வளர்த்து விடலாம். பெண்ணை என்றால் உடனடியாக நீ பெண் பிள்ளை, அங்கு செல்லாதே இங்கு செல்லாதே, இப்படி எத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு சுயமாக சிந்திக்கிற தன்மை இல்லாது அந்த ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உள்ளத்தில் அமிழ்த்தி வைக்கின்ற அந்த உணர்வுகள் இதுவாக வெளிப்படும். ஆக இவர்களுக்கு யார் ஆறுதலாய், யார் ஆற்றுப்படுத்துவதாய், இல்லை என்றால் யார் இவர்களுக்கு தன்னம்பிக்கை தருவதாக இருக்க முடியும்? இல்லையா? அப்படி என்றால் நம் நடுவே ஆற்றுப்படுத்தல் பணிக்குழு தேவைப்படுகிறது. இங்கு இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் இன்னும் அதிகமாக செயல்பட தேவைப்படுகிறது. தங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள, உணர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கையோடு வளர, இயேசுவை போல காண, சிந்திக்க, ஆய்வு செய்ய, செயல்பட இளைஞர் இயக்கம் இங்கு தேவைப்படுகிறது. இயேசு ஆண்டவரை போல, இளைஞர் இயேசுவை போல ஆற்றலோடு மாற்றம் நோக்கி அவர்கள் செயல்பட. ஆக இக்காலத்திற்கு அன்னை மரியாளுடைய வாழ்வு எவ்வளவு பொருள் உள்ளதாக, அவருடைய சிந்தனை எவ்வளவு செழுமை உள்ளதாக, அவருடைய செயல்பாடு எத்தகைய பணிகளுக்கு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. 4வது, எருசலேமுக்குள்ளே அவரை அழைத்து வருவோம். சீடர்களோடு திருத்தூதர் பணியில் 1ஆம் அத்தியாயம் 14வது இறை சொற்றொடர். அந்த திருத்தூதர்களை சிதறிவிடாமல் இணைத்து ஒருங்கிணைத்து மேலாக அவர்களை உருவாக்குகின்ற அற்புதமான பணியை அன்னை மரியா செய்கிறார். இதுதான் இந்த 3ற்கும் அடித்தளமான உயர்வான பணியாக நான் காண்கிறேன்.
இதன் பின்னே அந்நிய மரியாவை பற்றி எந்த தரவும் யாருமே இங்கு தரவில்லை. பவுலடியார் கலாத்தியர் 4 ஒரு பெண் என்று குறிப்பிடுகிறாரை தவிர, திருவழிபாடு நூலில் நாம் பார்க்கின்ற பொழுது 12ஆம் அத்தியாயத்தில் இன்று பாடியது போல நிலவின் மேல் நின்று கொண்டிருக்கிற ஒரு பெண் அன்னை மரியாளை போல உருவகிக்கப்படுகிறதை தவிர, அன்னை மரியா என்று சொல்லப்படுகின்ற இறுதியான இடம் திருத்தூதர் பணிகள் 1:14. அங்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் சிதறிவிடாத வண்ணம் அவர்கள் மீண்டும் அற்புதமான இறையாட்சி பணியை செய்வதற்கு அவர் கூட்டி சேர்க்கின்ற ஒரு விசையாக, காட்டுகின்ற திசையாக அந்த அன்னை இருக்கிறார். உருவாக்க பணியை உடனிருந்து மேற்கொள்ளுகிறார், பயிற்சி தருகிறார், தன்னுடைய மகன் போதித்ததை நினைவூட்டுகிறார், வல்ல செயல்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதே போன்று தொடர்ந்து நீங்களும் அறிவிக்க வேண்டும், அந்த நற்செய்தி தான் பணிகளாக உலகத்தில் உருவாகும் என்ற ஒரு உணர்வை அவர் தருகிறார். அங்கிருந்துதான் ஏழைகளுக்கு கரிசனை உருவாகிறது, நோயாளரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற மருத்துவ பணி உருவாகிறது, விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற கல்வி பணி உருவாகிறது. அங்கிருந்துதான் கைதிகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற சிறைப்பணி உருவாகிறது. அங்குதான் ஆற்றுப்படுத்துகிற பணியும் ஆற்றல் தருகின்ற பணியும் எல்லா உருவாக்க பணியும் அந்த அன்னையிடமிருந்து உருவாகிறது. இன்றும் நமக்கு தேவைப்படுவது அதுதான். பயிற்சிகள், உருவாக்க பணிகள், மக்களை விழிப்புணர்வுக்கு அழைத்து செல்லுகின்ற பணிகள், காலத்தில் நடப்பதை ஆய்வு செய்கின்ற பணிகள். இதுதான் அன்னை மரியாவிடம் அன்பு மக்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பணிகளாக இருக்கின்றன. இதனை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆண்டு 125ஆம் ஆண்டாக மிக்க மகிழ்வோடு கொண்டாடுகின்ற பொழுது அன்னையிடம் இருந்த இந்த அன்பு பணிகள் இக்காலத்தில் நம்முடைய பங்கிற்கு எத்தனை பணிகள், எப்படிப்பட்ட பணிகளாக அது பரிணமிக்க வேண்டும் என்பதை நாம் கண்டுணர வேண்டும். ஒருவேளை நான் சொன்னவை சிலவாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய பங்கிற்கு தேவையற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பங்கிற்கு தேவைப்படுகின்ற பணிகளை அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சொல்லிக் கொண்டுதான் இருப்பாள். அவரை போல நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்ப்போம். நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி ஆய்வு செய்வோம். அந்த அன்னை காட்டுகின்ற அந்த வழியில் அன்பு பணிகளை கண்டுணர்ந்து அதை செய்வதற்கு அனைவரும் கரம் கோர்ப்போம். அங்குதான் இந்த அன்னை தன்னுடைய திருமகனிடம் செய் என்று சொல்கிறாள். நம்மிடம் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறார். இந்த அன்பு பணிகள் நம்முடைய பங்கில் இன்னும் அதிகரிக்கட்டும். அவர் காட்டுகின்ற வழியில் அன்பு சமூகம் நம் நடுவே உருவாகட்டும். அது புனிதமான இயக்கமாக என்றும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும். ஆமன்.